ஏன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த விழா நடந்ததுலேருந்து தொடங்கினதுலேருந்து எல்லாருமே வேக வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, அந்த படத்தை பற்றி தமிழ் சமூகம் தேவையான அளவு அதிகமான அளவே பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவ்வளோ பேருமே வேக வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க. முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது என் சக தமிழ் சினிமா திரையுலகத்துக்கு தான் சொல்லணும். ஏன்னா அந்த வாழை படத்தை நான் படம் எடுத்து முடிச்சுட்டு இந்த படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஓகே, முதல்ல நம்ம இண்டஸ்ட்ரி காட்டுவோம். நம்ம இண்டஸ்ட்ரி நம்மளை விரும்பக்கூடிய நல்ல படங்களை ஆதரிக்கக்கூடிய இயக்குநர்கள்ட்ட காட்டுவோம், முதல்ல நடிகர்கள்ட்ட காட்டுவோம், நண்பர்கள்ட்ட காட்டுவோம். அதுக்கப்புறம் இந்த படத்தை அவங்க என்னவா பார்க்குறாங்கன்னு முடிவு பண்ணிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். மாரி செல்வராஜ் அப்படிங்கிற என் மேலே நம்பிக்கை வச்சு நான் அழைத்ததற்காக தமிழ் சினிமாவில் நான் யாரெல்லாம் அழைச்சனோ அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்தாங்க. இந்த படம் பார்த்தது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இந்த தமிழ் சமூகத்தை இந்த படம் பார்க்க வச்சிடணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப குறியாக இருந்தாங்க. அது உண்மையிலேயே எனக்கு நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு பெரிய வெற்றி. நான் நினச்சதை விட என்னோட இண்டஸ்ட்ரி, என்னோட சக இயக்குநர்களும் சக நடிகர்களும் என்னோட திரையுலகம் இந்த படத்தை கொண்டாடிய விதம் பெரிய நம்பிக்கை அளிச்சிருக்கு எனக்கு. இந்த வாழை படம் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா, மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை தமிழ் சினிமா எவ்வளோ நம்புது, அவனோட கதையை, அவனோட வேல்யூவை, அவனோட வாழ்க்கையை, அவனோட நிஜத்தை எவ்வளோ நம்புது அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தை அவங்க அத்தனை பேரும் அவங்க தான் கொண்டு போய் முதல்ல சேர்த்தாங்க. நிச்சயமா அத்தனை ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹாட் ஸ்டார் ரொம்ப சாதாரணமாக ஒரு நாள் எங்கேயோ ஃபங்க்ஷனில் பேசிகிட்டு இருக்கும்போது பிரதீப் சார்ட்டையும் நகன்ட்டையும் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு லைன் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு பண்ண நினச்சேன், அதை இப்போ பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஆரம்பித்தது தான். வேறு எதுவுமே கேட்கல. மாரி செல்வராஜ் படம் பண்ணுறாரு அப்படின்னு போட்டாங்க. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க முழு சப்போர்ட். இன்னைக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு பலமாக என் கூடவே இருக்கிறது இருக்குல்ல, முழுசாக ஒரு படைப்பாளியை நம்புறது இருக்குல்ல, எனக்கு கிடைச்ச எல்லா ப்ரொடியூசருமே அப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் தான். நிச்சயமாக சொல்லணும்னா வாழை இவ்வளோ நல்லா வந்ததுக்கு முதல் காரணமே நான் ஒர்க் பண்ண 4 ப்ரொடியூசர்ஸ். அது பரியர் பெருமாள் ரஞ்சித் அண்ணா சுதந்திரம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கர்ணனில் தானு சார் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரெட் ஜெயிண்ட், மாமன்னனில் எல்லாமே என்னோட படமாகவே வர்றதுக்கு காரணம் என்னோட தயாரிப்பாளர்களும் என்னோட நடிகர்களும் தான். அதுக்கப்புறம் வாழை, இதுக்கு ஒரு இதான். இந்த 4 படம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ்ங்கிற ஒருத்தன் தங்கு தடை இல்லாமல் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு மெயின் ரீசன் நான் என்னை சூஸ் பண்ண தயாரிப்பாளர்களும் என்னோட நடிகர்களும் கதாநாயகர்களும் என்னோட மொத்த டீமும் தான். நான் அத்தனை என்னோட 4 ப்ரொடியூசருக்கும் இந்த நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமான விஷயம் 4 பேர் கூட நான் படம் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து. அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா அவன் நம்புறாங்க என்னைய. நிச்சயமாக அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக இருப்பேன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் சொல்லி ஆகணும். மறுபடியும் எல்லா இன்டர்வியூலும் சொல்லிட்டே இருக்கா, என்னை ஏன் சூஸ் பண்ணான்னு தெரிலன்ட்டு. எப்படி சொல்கிறது மாஸ்டர்? கரெக்டாக உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னா, மாஸ்டர் ஆக்ஷன் ஃபைட் பண்ணுவார். என் படத்தில் நான் பெருசாக வேல்யூ கொடுக்க மாட்டேன் ஃபைட்டுக்கு. அந்த ஃபைட்டுக்குள்ளே சீன் வச்சுருப்பேன். அது அவர் ரொம்ப டிஸ்டர்பன் பண்ணும். அவர் ஏதாவது யோசிச்சா நான் அதை சீனாக மாற்றி கன்வெர்ட் பண்ணிவிடுவேன். எல்லா ஃபைட் சீக்வன்ஸையும் நான் சீனாக மாற்றுவேன். எனக்கு எமோஷனல் தான் முக்கியம்னு சொல்லுவேன். அதை ஒரு மாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டே இருப்பார். அது இப்படியே போயிட்டே இருந்துச்சு. இப்படிலாம் ஃபைட் மாஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு போயிட்டே இருந்துச்சு. சும்மா அவர் தனியாக இருக்கும்போது ஜாலியாக இருக்கும்போது குழந்தையா மாறிடுவார். பயங்கர சமாளிக்கவே முடியாது. இவானை விட மோசமாகிடுவார், என் பையனோட மோசமாகிடுவார். அப்புறம் தான் அந்த ஆள்கிட்ட ஏதோ உண்மை இருக்குது, மாஸ்டர் கிடையாது, ஃபைட் மாஸ்டர் கிடையாது. ஒரு நாள் ஒன்று சொன்னார், நான் படம் எடுப்பேன், என் படத்தை சண்டையே இருக்காது, இது போதும் எனக்கு. ஒரு மாஸ்டர் நான் படம் எடுப்பேன், அதை சண்டையே இருக்கான்னு சொல்கிறாருல, அப்போ அந்த ஆளை நம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு அப்புறம் தான் நான் வாழை காமிச்சேன். வாழை படம் பார்த்துட்டு அடுத்த செகண்டே ஒரு 1 hour எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக இருந்தார். நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு, நானும் கூட சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண நம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும். என்ன பண்ணுறீங்கன்னு எதுவுமே கேட்கல, ஆன் தி வேல போயிட்டே இருக்க. 2 பேத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ட்ராவல் ஆகுது. நிச்சயமாக ஒரு நல்ல படம் மட்டும்தான் நமக்கு நிறைய நம்பிக்கைகளை, நிறைய நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். இந்த வாழை இது வரைக்கும் நல்ல மாஸ்டராக எனக்கு இருந்த மாஸ்டர், ஒரு நல்ல நண்பனா, ஒரு நல்ல அண்ணனா தம்பியான்னு தெரியல,
அவருக்கு முடி நிறைக்கல எனக்கு நரைச்சிருக்கு. அதனால் நல்ல நண்பன் தான், நல்ல நண்பனுக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றி மாஸ்டர். அதுக்கப்புறம் ரெட் ஜெயிண்ட், நீங்கள் நான் என்ன தைரியத்தில் வந்து இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னா, ரெட் ஜெயிண்ட் இருக்காங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா மாமன்னன் பண்ணும்போதே நான் சொல்லிட்டேன், என்ன படம் எடுத்து வந்தாலும் வந்துக்குவான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு வாழையை எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த பிக்கஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொடக்ஷன் கம்பெனி அது. அதுவும் பிக்கஸ்ட் மெயின் ஸ்ட்ரீமாகவே ஒரு படத்தை ஒரு படத்தோட வெற்றியை படம் பார்த்துட்டு இருக்க 15 நிமிஷத்துக்கு சொல்லக்கூடிய ஆள் வந்து செண்பகமூர்த்தி சார். அவர் படம் பார்த்துட்டு வெளியே வந்து படம் ஃபுல்லாக பார்த்துட்டாரு. அதான் பெரிய விஷயம். படம் ஃபுல்லாக பார்த்து அப்போ வந்து பெருசாக ஃபைனல் சவுண்டு கிவுண்ட்லாம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் அப்படி பார்த்து முடிச்சுட்டு, சார் நல்ல படம் சார், உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சார், எப்படி கலெக்ட் பண்ணலாம் எனக்கு தெரில அப்படின்னாரு. அது எனக்கு போதும், எனக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு சொன்னார்ல, அது எனக்கு போதும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னார், சார் நீங்களே ரிலீஸ் பண்ணிவிடுங்க சார், பயப்படாதீங்க, நீங்களே பண்ணிவிடுங்க, உங்கள் ப்ரொடக்ஷன்லேயே பண்ணிவிடுங்க, நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தந்துடுறேன். என்ன ஏதாவது ஒரு படம் ஓடலாம் கூட பயப்படாதீங்க, ஒரு நல்ல பேர், உங்களுக்கு சம்பளம் கம்மின்னு நினச்சிக்கோங்க, ஆனால் நீங்கள் தான் பண்ணணும், உங்கள் பேரில் பண்ணணும்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார், நீங்கள் அந்த உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னது இருக்குல்ல. ஒரு படம் ஒருவேளை மெயின் ஸ்ட்ரீமாக கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா விடுங்க, உங்கள் அடுத்த படத்தில் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணி பண்ணுங்கன்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார் அந்த நம்பிக்கைக்கு. அதில் இருந்தால் இது நம்மளே பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கணும். இந்த 3 பேரும் தான் முக்கியமான காரணம். இந்த 3 பேருமே முழுமையாக நம்பினாங்க. அதுலேருந்து அன்றைய நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க தேட்டர் எனக்கு கொடுத்ததும் சரி, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினதும் சரி, இப்போது இந்த ஃபங்க்ஷன் வரைக்குமே என் கூட நிற்கிற ரெட் ஜெயினில் அர்ஜுனுக்கும் மூர்த்தி சாருக்கும் ராஜா மொத்த டீமுக்குமே ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய டீம், என்னுடைய மொத்த டீம், என்னோட எடிட்டர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், இவங்கெல்லாம் தொடர்ந்து என் கூடவே இருக்க அப்படின்னால அவங்களை பற்றி எதுவும் பேச அவசியம் இல்லை. ஏன்னா என்னோடய ப்ராடக்ட், என்னோட படத்தோட வெற்றியும் என் படத்தோட முழுமையும் தான் அவங்களோட பேர் சொல்லும். நான் ஒரு படத்துக்கு ஒருத்தரை பற்றி சொல்கிறத விட இந்த படத்துக்குள்ள நான் எவ்வளோ முழுமைக்காக நான் ஆசைப்படுறேன், அதை எப்படி முழுமையான படமாக ஆடியன்ஸுக்கு கொடுக்க நான் வெறி பிடிச்சி அலையிறேன் அப்படிங்கிறத வச்சு என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறேன். என்னோடய டீமுக்கு, என்னோடய உதவி இயக்குநர்கள், என்னோட டெக்னீஷியன் டீம் எல்லாத்துக்குமே நன்றி. ரொம்ப முக்கியமாக என்னோடய நடிகர்கள் சொல்லணும். இந்த படத்தில் என்னோட டீமோட நடிகர்கள் ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் அத்தனை உழைப்பை போட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே எப்படி என்று சொன்னே தெரில. கலையரசனாக இருக்கட்டும், திவ்யாவாகட்டும், இப்போ வந்து பசங்க இருக்காங்கன்னா இவங்க 2 பேரும் நான் என்ன வேணாலும் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் சூஸ் பண்ணேன். ஓகேவா, படம் முடியும் போது நான் என்னவா இருக்கணும், எப்படினாலும் இவனை வச்சு இந்த படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால சூஸ் பண்ணேன். இவங்களை என்ன பண்ண வைக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் கலையரசன், திவ்யா, ஜானகி அம்மா, இவங்கெல்லாம் வந்து பத்மனு, இவங்க எல்லாத்தையுமே வந்து எனக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்க, ஒரு சினிமா ஆர்வத்தில் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தாங்குவாங்களா தாங்க மாட்டாங்களா ஒரு பயம் இருந்துச்சு. பட் அவங்களுக்கும் ஜெயிக்கணும், ஒரு நல்ல படத்தில் இருக்கணும், நம்ம ஒரு அடையாளமாக மாறணும், சினிமாவில் நம்ம பேர் பதியப்படணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இந்த தாகம் தான். கலையரசனாகட்டும், திவ்யாவாகட்டும், ஒரு சினிமாவை தாண்டி ஷூட் பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆக வரைக்கும் அது சினிமானே தெரியாது. சினிமாவில் இப்போ எந்த ஒரு சினிமாவில் வந்து இப்படி சகதிக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் சேருக்குள்ளேயும் போட்டு ஒரிஜினல் சுமையை தூக்கி வச்சு நடக்க வைப்பாங்க ஆர்டிஸ்ட்டுகளை. நிறைய அவங்கள துன்புறுத்தியிருக்கேன். நிறைய வந்து ஒரு என்னோட ஆர்டிஸ்ட்டுகளுக்கு எப்போ என்ன நடக்கும்னா, எனக்கு அவங்க சொல்லி புரிய வைக்க முடியாது எல்லா நேரத்துலையும். ஒரு படத்தோட வெற்றியில் நம்ம புரிய வச்சுக்கலாம்னு நினைப்பேன். ஒரு படத்தோட மக்களோட ஆதரவில், மக்கள் கொண்டாடுற விதத்தில் என்னோட நடிகர்களுக்கு என்னோட வேதனையோ என்னோட ஆசையோ எதையோ உனக்கு கடத்திடலாம்னு நினைப்பேன். அது என்னோட எல்லா படத்துலையுமே நடந்திருக்கு. என்னோட எல்லா படத்துலையுமே நடிகர்களோட எனக்கு முகன் வந்திருக்கு. ஆனால் என்னோட படத்தோட வெற்றியும் அதோட மக்கள் கொடுத்த கொண்டாட்டமும் தான் அதை மாற்றிருக்கு. அது பெரிய பெருமாள்லேருந்து இந்த படத்துக்கு நடந்திருக்கு. அப்புறம் நிக்கிலா விமலும் அப்படி தான். என்ன அப்படின்னா, ஒரு நடிகரை வந்து நம்ம வந்து அவங்க வேற படத்துக்காக சூஸ் பண்ணது. நான் கர்ணனுக்கு பேசினது, அதுக்கப்புறம் மாமன்னன், அப்படியே பண்ணாமல் போய் வாழையில் போட்டு அவனுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஏதோ சின்னதாக ஓட்டிட்டு ஏதோ படம் பண்ணுறேன், நம்மளை போட்டு விட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருந்துச்சு. எனக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியல. இது சின்ன படம் இல்லை, இதுதான் என் வாழ்க்கையில் நான் எடுக்கணும்னு நினச்ச பெரிய படம்னு சொல்லி எனக்கு அவங்ககிட்ட சொல்லிட்டா ஒரு நாள். அவங்க நம்பி பண்ணாங்க. நிறைய என்ன சொல்கிறது, இந்த கதையை உள்வாங்கிக்கிட்டு ஓகே இது ஏதோ நடக்க போகுது இந்த படத்தின் மூலமாக நினச்சி நம்பினாங்க. நம்பி
நிறைய பேர் கேட்டாங்க, இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன் அந்த கிளைமாக்ஸில் டீச்சர் வந்துக்கலாமே என்கிட்ட கேட்டாங்க. மொத்த மீடியாவுமே என்கிட்ட கேட்டுச்சு. எல்லா படம் பார்த்துட்டு பிடிச்சவங்கலாம் டீச்சர் எங்கே போனாங்கன்னு கேட்டாங்க. டீச்சர் டேட் இல்லை எனக்கு, ஓகேவா? ஏன்னா அந்த ஷூட் எடுத்ததே, அந்த கடைசி பாட்டு நான் எடுத்தது படம் ஷூட்டிங், மொத்த படமும் ஷூட்டிங் முடிச்சு எடிட் பண்ணி லாக் பண்ணி 1.5 வருஷம் கழிச்சு தான் எடுத்தேன். 1 வருஷம் கழிச்சு தான் அந்த ஷூட்டிங் எடுத்தேன். 2 நாள் ஷூட்டிங் ஏதோ முழுமை அடையாமல் இருக்கு. இந்த மொத்த படத்தையும் பார்த்துட்டு வெளியே போகிறவன் என்ன கொண்டு போவான், அவனை நான் எப்படி, அவனுக்குள்ள ஒரு இசையின் வழியாக அவனை செட்டில் பண்ணி அவனுக்குள்ள எமோஷனல் கடத்தி வீட்டுக்கு போகும்போது அவன் வந்து இது பாடலாக எடுத்துகிட்டு போகணும், வெறுமனே அழுகை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஒரு படம் முடிஞ்சு வெளியே போகிறான்னா அவன் இதை கலையாக எடுத்துகிட்டு போகணும், ஒரு பாடலாக எடுத்துகிட்டு போகணும், முணுமுணுத்துக்கிட்டே போகணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த பாடல் 1 வருஷம் சந்தோஷம். ரொம்ப லேட்டாக தான் சார் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த படம்லாம் முடிஞ்சு இந்த பாட்டே இல்லை, பாதவத்தி சாங்கே இல்லை. ஒரு 1 வருஷம் கழிச்சு தான் அந்த பாட்டை நான் முடிவு பண்ணுறேன். அதுக்கு அவசரமாக ஷூட் பண்ண பிளான் பண்ணோம். படம் ரிலீஸுக்கு அவங்க டேட் இல்லை. நான் அதை ஷூட் பண்ண முடிவு பண்ணும்போதே அந்த அம்மா மடியில் சிவனஞ்சான் படுத்துப்பான், அது டீச்சர் மடியில் தான் படுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டு ஷார்ட் யோசிச்சிருந்தேன். ஒருவேளை அது நடந்திருந்தா இன்னைக்கு நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கும் மோசமான சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஷார்ட் நான் எடுத்திருந்தோம்னா அது மிஸ் பண்ணிட்டேன். என் லைஃப்பில் ரொம்ப நான் வருத்தப்பட்டது வந்து அதுக்கு தான். என்னோட ஆசிரியர் அந்த இடத்துல இல்லாமல் எனக்கு இருந்தாங்க, ஒரு நிஜ வாழ்க்கையில் இருந்தாங்க. நிஜ லைஃப்பில் நிஜ கதையில் என்ன அத்தனை ஆசிரியர்களுமே அத்தனை பிணங்களும் அத்தனை உடல்களும் அடக்கம் செய்யும் வரைக்கும் என்னோட ஒட்டுமொத்த டீச்சரும் அந்த இறுதி நாள் அந்த வாழைத்தோப்புக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. அவ்வளோ பேருமே அழுதுகிட்டு. என்னோட அத்தனை ஆசிரியர்களுக்கும் நேரத்தை நன்றி சொல்லிக்கிறேன். அது தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த இடத்துல நான் ஆசிரியர் வைக்க முடியல. ரொம்ப நன்றி.